ஜனநாயகத்தின் திருவிழாவை நாம் ஒன்றிணைந்து கொண்டாடி வருகிறோம். மக்களவையில் நடைபெற்ற அரசியல் சாசனத்தின் 75வது ஆண்டு விவாதத்தில் பிரதமர் மோடி பேச்சு. உலகில் ஜனநாயகத்தை கட்டிக்காப்பதில் இந்தியாதான் முன்னோடி. அரசியலமைப்பில் பெண்களுக்கு முதலில் அதிகாரம் வழங்கியது இந்தியாதான் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். எமர்ஜென்சி என்ற பெயரில் நாட்டையே காங்கிரஸ் சிறைச்சாலைகளாக மாற்றியது. காங்கிரஸ் செய்த துரோகத்தை மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்றும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நமது பாதையில் அரசமைப்பு குறுக்கிட்டால் அதை மாற்ற வேண்டும் என மாநில முதலமைச்சர்களுக்கு நேரு கடிதம் எழுதினார். அப்போதைய குடியரசுத் தலைவர் நேருவை வழிகாட்ட முயன்றதாகவும் பிரதமர் மோடி மக்களவையில் பேச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை சீரழித்தது நேருவின் குடும்பம்தான் என பிரதமர் மோடி பகிரங்க குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் அரசியலமைப்பு சட்டத்தில் மொத்தம் 75 முறை திருத்தம் செய்யப்பட்டதாகவும் விமர்சனம். மன்மோகன் சிங்கை பொம்மை பிரதமராக வைத்தது காங்கிரஸ் என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கட்சியின் மேலிடம்தான் பல முக்கிய முடிவுகளை எடுத்ததாக மன்மோகன் சிங்கே தமது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் சாடல். மக்களவையில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பேசிய பிரதமர் மோடி எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாட்டை பல 100 வருடங்களுக்கு முன் உள்ளது போல் நடத்தி செல்ல பாஜக விரும்புகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காக எதிர்க்கட்சிகள் போராடி வருவதாகவும் மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. எமர்ஜென்சி காலத்தில் ஜனநாயகம் மட்டுமே தாக்கப்பட்டது. தற்போது மதச்சார்பின்மையும் சேர்த்து பாதிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு விவாதத்தில் திமுக எம்பி ஆர் ராசா பேச்சுக்கு பாஜக அமைச்சர்கள் எழுந்து நின்று எதிர்ப்பு. அம்பேத்கர் புகழை பாடிக்கொண்டே அவர் உருவாக்கிய அரசமைப்பின் ஆன்மாவை தகர்ப்பதா? மக்களவையில் திருமாவளவன் பேச்சு. சிறுபான்மையினருடன் அதிகாரத்தை பகிர யாரும் விரும்புவதில்லை. மக்களவையில் ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவரும் ஹைதராபாத் எம்பியுமான அசாதுதீன் ஓவைசி பேச்சு. வருகிற 18ஆம் தேதி நடைபெற இருந்த திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பு. கனமழை மற்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதை ஒட்டி கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சென்னை வானகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் அதிமுக பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மீண்டும் மனு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட கோரிக்கை. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர்.
கோவில்பட்டி சிறுவன் மர்ம மரண வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. சிறுவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தகவல். பூண்டி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 12,000 கன அடியாக குறைப்பு. நீர்வரத்து 8,750 கன அடியாக குறைந்த நிலையில் நீர் திறப்பும் குறைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கிய அரசு பேருந்து. 2 நாட்களுக்கு பின்னர் கிரேன் மூலம் மீட்ட போக்குவரத்து துறையினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் வந்து பார்வையிடவில்லை என குற்றச்சாட்டு. வீராணம் ஏரியிலிருந்து வெள்ளையங்கால் ஓடையில் திறக்கப்பட்ட உபரி நீரால் சாலைகள் துண்டிப்பு. தூத்துக்குடியில் பெய்து வரும் கனமழையால் ரயில்கள் மீளவட்டான் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பாடு. தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் மழை நீர் தேங்கியுள்ளதால் 5 ரயில்களின் புறப்படும் இடம் மாற்றம். கனமழையால் திண்டிவனம் நரசிம்ம பெருமாள் கோயிலை சூழ்ந்த வெள்ள நீர். அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயிலை சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. கரூர் திருமுக்கூடலூரில் பணியின் போது அமராவதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பணியாளர். இரவு முழுவதும் வெள்ளத்தில் சிக்கிய நீரேற்று நிலைய பணியாளர் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் பெய்த கனமழையால் ஏரி போல காட்சியளிக்கும் வயல்வெளிகள். 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். வடிகாலில் உள்ள அடைப்புகளை நீக்கி நீரை வெளியேற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருச்சி ஆறுகன் பாலம் பகுதியில் உள்ள குழுமாகி அம்மன் கோயிலை சூழ்ந்த வெள்ளம். கோயிலுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்களும் பக்தர்களும் அவதி. கனமழையால் உசிலம்பட்டியில் குடியிருப்பு பகுதி, ரேஷன் கடை, அரசு பள்ளிகளுக்குள் புகுந்த வெள்ளம். மீண்டும் நீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை. நத்தம் அருகே தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை மேலும் 3 நாட்களுக்கு ரத்து. கனமழை எச்சரிக்கை காரணமாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாலப் பணிகள். கர்நாடக மாநில சுங்கச்சாவடியை கடந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மதுரை அரசரடியில் 5 வயது சிறுமியை கடத்த முயன்ற வடமாநில இளைஞர். சிறுமி கூச்சல் சத்தத்தை கேட்டு இளைஞரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். சென்னை விருகம்பாக்கம் அருகே மழைநீர் வடிகால் கால்வாயில் தவறி விழுந்த பெண்ணை போலீசார் மீட்ட வீடியோ காட்சிகள் வெளியீடு.
கோவை மாவட்டம் மருதமலையில் நடிகை த்ரிஷா சாமி தரிசனம். திரைத்துறைக்கு வந்து 22 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் தரிசனம் செய்தார். பஞ்சாப் ஹரியானா எல்லையில் விவசாயிகள் மீது தண்ணீர் பீச்சி அடிப்பு. டெல்லிக்கு பேரணியாக சென்ற நிலையில் போலீசார் தடுத்து நிறுத்தம். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் சந்தீப் கோஷின் ஜாமீனுக்கு கண்டனம். கொல்கத்தாவில் பல்வேறு இடங்களில் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரசும் கண்டன பேரணி நடத்தியதால் பரபரப்பு. தென் கொரிய அதிபர் யூன் சுக் இயோல் பதவி நீக்கம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவரை பதவி நீக்கம் செய்ய ஒருமனதாக தீர்மானம்.